பாங்காக்கிலிருந்து மும்பைக்கு விமானத்தில் ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்தி வந்த மாடல் அழகி சுங்கத்துறை அதிகாரிகளிடம் வசமாக சிக்கினார். 11 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொட்டலத்தை ட்ராலி பேக்கில் மறைத்து கடத்தி வந்தவர் சிக்கியது எப்படி? மிசஸ் கேரளா 2025 போட்டியில் வெற்றி பெற்றவர் 28 வயதான மாடல் அழகி ஹர்ஷா சன்னி. ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளிடம் வசமாக சிக்கியுள்ளார். பாங்காக்கில் இருந்து கஞ்சா கடத்தி உள்ளூரில் யார் கைக்கு மாற்ற இருந்தார்? எவ்வளவு லட்சம் ரூபாய் பணம் வாங்கினார்? நடந்தது என்ன? ஏர் இந்தியா விமானம் மூலம் பாங்காக்கில் இருந்து மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த மாடல் அழகி ஹர்ஷா சன்னியின் நடவடிக்கையை கவனித்த விமான புலனாய்வு பிரிவு மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். அப்பொழுது சன்னியின் ட்ராலி பையை சோதித்தபோது பச்சை நிற பொருள் நிரப்பப்பட்ட 12 வெற்றிட சீல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள் அதிகாரிகளின் கையில் சிக்கின. போதைப் பொருள் மற்றும் மனநல பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்கள் சட்டத்தின் கீழ் பரிசோதனை கருவியை கொண்ட அந்த இடத்திலேயே நடத்தப்பட்ட வேதியியல் சோதனையில் அப்பொருள் உயர்தர ஹைட்ரோபோனிக் கஞ்சா என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்தியதற்காக NDPS சட்டத்தின் கீழ் ஹர்ஷா சன்னியை சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். 11 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்ட இந்த ஹைட்ரோபோனிக் கஞ்சாவின் மதிப்பு கிட்டத்தட்ட 11 கோடியே 82 லட்சம் ரூபாய் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஹர்ஷா சன்னியை போர்ட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டது. ஹர்ஷா சன்னிக்கு பாங்காக்கில் போதைப் பொருள் சப்ளை செய்தது யார்? அதை மும்பையில் வாங்க இருந்தது யார்? எவ்வளவு கோடி ரூபாய் பணம் கைமாறியது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் மேலும் பல முக்கிய தலைகள் சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.